இந்த பொண்ணு எப்போவுமே கையில் வந்து சார்ஜரை வச்சுட்டே தான் சுற்றுவா. இப்போ எல்லாரும் வந்து ஃபோன் கூட மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு கூடவே வந்து சார்ஜரும் இருக்கணும். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த பொண்ணோட ஃபோனில் சார்ஜ் இருக்காது. இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிறதே ரொம்ப பழைய ஃபோன் தான். அதுவும் நல்லா உடஞ்சி போய் தான் இருக்கும். இவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் ஃபோனை மாற்ற சொல்கிறது, என்னோட பாட்டி ஃபோனே உன்னை விட நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபோன் என்ன நீங்களா வாங்கி தர போறீங்க, இப்போ வர ஃபோன்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. இப்போ இவங்க கேன்டீனில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு சார்ஜ் அங்கே போட்டு அந்த ஒயரை வந்து இங்கே வரைக்கும் இழுத்துட்டு வச்சிருப்பா. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து தெரியாதனமா தட்டி விட்டுருவாரா, அதனால வந்து ஸ்கிராச்சஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்கிராச் வந்து ஏற்கனவே இருந்தது தான், இப்போ இவர் பண்ணதுனால லைட்டாக கொஞ்சம் தான் ஸ்கிராச் வந்திருக்கும். ஆனால் இந்த பொண்ணு வந்து மொத்த ஸ்கிராச்சும் நீ பண்ணதுனால தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வா. அவர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு காசு கொடுப்பாரு, அதை வச்சு நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த பொண்ணு கேட்டுட்டு இருப்பா. ஆனால் அவர் என்னடானா, நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உனக்கு புது ஃபோனே வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு போயிட்டு கதவு தட்டி எங்க காசு கொடு அப்படின்ட்டு கேட்குறப்போ என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்வாரு. காசு இல்லையா, மரியாதையா வந்துட்டு எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது நான் 2 நாள்ல உனக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்வாரு. 2 நாள்ல மட்டும் உனக்கு எங்கிருந்து வேலை வந்துற போகுது, எங்கிருந்து காசு வந்துற போகுது, அதனால இப்ப நான் எங்கெல்லாம் வேலைக்கு போறனோ அங்கெல்லாம் நீ என் கூட வந்து நீ வேலை செஞ்சு உனக்கு கிடைக்கிற சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்வாரு. இப்ப இவர் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி செஞ்சதே கிடையாது. காலையில இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. பிளேட்டுங்களை சரியா எடுத்துட்டு போத்திரல, பாட்டிலுங்களை எடுத்துட்டு போத்திரல, அப்படிதான் ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சாப்பாட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமர் தலைமையிலே கொட்டிடுவாரு. காலையில இருந்து எல்லார்கிட்டயும் சாரின்னு தான் கேட்டுட்டு இருப்பாரு. எங்க போறது என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப பதறிட்டு இருப்பாரு. வேலை செஞ்சே இவருக்கு பயங்கரமா வயிறு வலிச்சிருக்கும். இந்த பொண்ணு வந்து நம்ம இவரை நிறைய வேலை வாங்குறோமோ அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் வந்து மனசு இறங்கியிருப்பா. ஆனா நம்ம போனை உடைச்சது அவர் தானே, இந்த பாவம்லாம் பார்க்க கூடாது, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அவன் வந்து கரெக்டா வேலை செஞ்சு நம்மளுக்கு காசு கொடுத்துருவான் அப்படின்ட்டு வந்து இந்த பொண்ணு ஸ்ட்ரிக்டா தான் இருப்பா. அடுத்ததா இப்போ இந்த பையன் வந்து இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க போற அப்படின்ட்டு கேட்டிருப்பா. நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றப்பா, அதெல்லாம் போகக்கூடாது, போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவா. இப்போ இவங்க வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், டாக்ஸியில போயிடலாம் அப்படின்னு சொல்றப்போ டாக்ஸிக்கெல்லாம் யார் காசு கட்டுறது, இதோ இப்போ பஸ் வந்துடும் அதில் போயிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவரும் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவாரு. ஆம்புலன்ஸில் போகிறப்போலாம் இந்த பொண்ணு அழுதுகிட்டே போவா. என்னால் தான் எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப புலம்புவா. அது ஏற்கனவே உடஞ்சி போன ஃபோன் தான், தயவு செஞ்சு உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நீ எந்திரிச்சு வந்துரு அப்படின்ட்டு கத்திக்கிட்டே தான் இருப்பா. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னதான் இவருக்கு பிரச்சனை அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் கான்ஸ்டிபேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கா இவன் ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணா அப்படின்ட்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் இப்போ இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே பாரு, இன்னைக்கு ஃபுல்லாக சம்பாதிச்ச உன்னோட காசையும் நான் மொத்தமாக ஹாஸ்பிட்டல் பில் கட்டிட்டேன், என்னோடதையும் கட்டிட்டேன், அதனால மரியாதையே நீ தான் 2 மடங்கா கொடுக்கணும்னு சொல்லியிருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஆம்புலன்ஸ்ல வரும்போது நீ பேசினது கேட்டது, இந்த ஃபோன் வந்து ஏற்கனவே உடஞ்சு போன ஃபோன் தான் சொன்னியே அப்படின்ட்டு சொல்றப்போ வந்து கரெக்டா அந்த டைம்ல அந்த பொண்ணு தூங்கிடுவா. அவாய்ட் பண்றதுக்காக தான் தூங்குறா அப்படின்றது அந்த பையனுக்கும் தெரியுதுதான். இந்த பொண்ணு எக்ஸ்ட்ரீம் லெவல் கன்ஜூஸா இருப்பா. இப்போ இவங்க போற பஸ்க்கு வந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த பஸ்ஸே கிடைச்சிருக்கும். டாக்ஸில போகாம 2 மணி நேரம் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்.